हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आसिका रेसिपीஸ். இன்றைக்கி இட்லி சப்பாத்தி பூரி இடியாப்பத்துக்கு கூட அது மட்டும் இல்லாமல் நெய் சாதத்துக்குலாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 3 பத்தை தேங்காய், ஒரு 5லேருந்து 6 முந்திரி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா வந்துட்டு ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். என்னுடைய ரெசிபி வந்துட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் என்ன ஒரு ரெசிபி செஞ்சாலும் அதாவது நான் பட்டை கிராம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக வந்துட்டு நான் கரம் மசாலா தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இப்போ 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட 3/4 டீஸ்பூனுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 2 டீஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு இந்த மசாலா வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. பட்டை கிராம் ஏலக்காய் நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா பசங்கள்லாம் சாப்பிடும்போது தட்டுப்படும், சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வெள்ளை சுண்டல் வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா நான் வந்துட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது கூட நான் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதையுமே வந்துட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி விட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டு நம்ம செய்யும் போது அந்த டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு விசில் விட்டாச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தளன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமாகவும் அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கூட இது வந்து நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இது கூட ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் முடியும் அதோடைய வாசனை போகட்டும், லைட்டாக வந்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்துட்டு தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட என்னுடைய சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் இல்லைனா ஒரு விலாகில் வந்துட்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.